ஒரு சூப்பரான பூண்டு கொத்தமல்லி சட்னி அரைச்சிடலாமா? அதுக்கு ஒரு முழு பூண்டு, 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி, 15 வரமிளகா. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஒரு 50% கொரகொரப்பான பதத்தில் மிக்சர் ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மைய அரைக்க வேண்டாம், ஒரு 50% அரைச்சா போதும். இதை அரைச்சதில் நம்ம ஒரே ஒரு கொத்து கொத்தமல்லி ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ணுறோம். இதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 நிமிஷம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு. இது வதக்க வேண்டாம், வெறும் தாளிப்பு கொடுத்தா மட்டும் போதும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் தான் செம சூப்பராக இருக்கும். கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை ஆட் தாளிக்கும் போதே வீட்டில் ஒரு கமகமன்னு வாசனை இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள்.